இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து டோட்டலாக டவுனாக இருக்கீங்க போது உங்களை போட்டு படம் எடுத்தால் அந்த படமே வந்து வெற்றி அடையாதா, இல்லை வந்து வியாபாரம் ஆகுமா, வெற்றி அடையுமா, இப்படி ஒரு டவுட்ஃபுல்லான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் மறுபடியும் அதே பழைய 2 கோடி ரூபா வெற்றி படம் கொடுத்த போது கேட்ட சம்பளத்தை கேட்கும்போது இறங்கி வரமாட்டேன்னு சொல்லும்போது பல படங்களை, நல்ல படங்களை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அதான் சொல்கிறேன், சினிமா தெரியாமல் மிஸ் பண்ணுறது. சினிமாங்கிறது வந்து யாரை எப்போ உச்சத்தில் வைக்கும்னு நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது, யாரை வந்து காணாமல் போக வைக்கும்ன்றதையும் நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. அப்படி நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பிரசாந்த் இருந்தார் இல்லையா, அவருக்கு அதாவது வந்து விஜய் அஜித்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் மாசு, அவர் தான் வந்து யங்ஸ்டர்ஸ்னுடைய நாயகனாக இருந்தார். அவர் எத்தனையோ படங்கள், செம்பருத்தியிலேருந்து பல படங்கள், ஹிட் படங்கள் கொடுத்தாரு. இன்னைக்கு பிரசாந்த் எங்கே இருக்கார்? எங்கே இருக்கார்? இன்னைக்கு பிரசாந்த் நடிகராவது இருக்கலாம்ல, நடிகராகவே இல்லையே, இன்னைக்கு மார்க்கெட்லேயே இல்லையே, சினிமா இண்டஸ்ட்ரியிலே இல்லையே. பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த ராமராஜன் எங்கே இருக்கார்? பெரிய வெற்றி படங்கள் ராஜ்கிரண் எங்கே இருக்கார்? அதாவது ஒரு ராஜ்கிரண் இப்போ வந்து நிறைய கேரக்டர் படங்கள்லாம் பண்ணுறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கதாநாயகனாக நடித்து ஒரு வெற்றி கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அதை எப்படி தக்க வச்சுக்கணுங்கிற ஒரு டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, நிறைய பேருக்கு புரியுறது இல்லை.